ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு சின்ன தொகுப்பு தான். ஸோ எந்த வண்டி எந்த பிளாட்ஃபார்ம் வருது, அதாவது மின்சார ரயில் எந்த பிளாட்ஃபார்மில் வருது, ஸோ பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, பிளாட்ஃபார்மில் உள்ள கடைகளில் ரேட்லாம் எப்படி இருக்குன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 ஒட்டி இருக்குது. ஸோ அந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா அது பேர் ஈஸ்ட் என்ட்ரன்ஸு. இப்போ இப்படியே நீங்கள் மெதுவாக உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு. இந்த டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் வந்து நம்ம மின்சார ரயிலுக்கும் டிக்கெட் எடுக்கலாம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு எந்த விதமான ட்ரெயினுக்கு எதெல்லாம் தாம்பரத்துக்கு வருதோ ஸோ அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா ஜேஎஸ் ஃபுட் கோர்ட்னு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் எல்லாமே சீப் தான் மக்களே. ஒரு 2 தோசை 30 ரூபா, 4 இட்லி 40 ரூபா, ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது வெஸ்ட் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது இருக்கும் மக்களே. இப்போ அப்படியே நம்ம இந்த ஃபூட்டோவர் பிரிட்ஜில் ஏறினோம்னா ரைட் சைடில் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1க்கு போயிடலாம். இதுவே லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், கூட்டம் அள்ளும் மக்களே. அதுவும் வெள்ளிக்கிழமை வேற, நேற்று ரொம்ப கூட்டம். ஸோ இப்போ அப்படியே அதாவது இந்த லெஃப்ட் எடுத்து மேலே வந்தீங்கன்னா இந்த இந்த பிரிட்ஜில் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் இறங்கிடலாம். 3, 4 போகலாம், 5, 6 போகலாம், 7, 8 போகலாம், 9, 10 போயிடலாம். இந்த ஃபூட்டோவர் பிரிட்ஜில் இப்படியே நடந்து போனீங்கன்னா இதில் போயிடலாம். பட் நான் வந்து இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கீழே வந்து நீங்கள் ஷார்ட் ரூட்டில் ஏறி குதிச்சு போகிறேன் அப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் எப்பயுமே வந்து இஎம்யூ வண்டி, மெமு வண்டி இதெல்லாமே தான் நிற்கும். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2 வந்து எப்போயுமே வந்து ஒரு பேரலல் பிளாட்ஃபார்ம் தான். இந்த தாம்பரத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்மும் வந்து பேரலல் பிளாட்ஃபார்ம் தான் மக்களே. எல்லா பிளாட்ஃபார்ம் பேரலல் பிளாட்ஃபார்ம்னா இப்போ 1, 2 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பேரலல் பிளாட்ஃபார்ம். இப்போ வண்டி வந்து நிற்கிது, அதாவது 1ல் வண்டி நிற்கிதுன்னா நீங்கள் 2லேருந்து கூட 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்க வண்டிக்கு போட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1, 2 பொறுத்தவரை இங்கே வந்து 4 கடை இருக்குது. ஸோ 3 நார்மல் ஷாப்ஸு, நீங்கள் வந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ் வாங்குகிற ஷாப்ஸு, ஒரு டீ கடை, அதாவது பால் இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 ரூபா, 10 ரூபா, பால் வந்து 10 ரூபா, டீ காஃபி வந்து 15 ரூபா சொல்கிறாங்க மக்களே. நம்ம ஆவின் மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1, 2லேருந்து அதாவது 3, 4 போகிறதுக்கு. பட் இது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் போகிறது வரதுமா இருக்கும். அதனால் வந்து இந்த ரூட் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நார்மலாக நீங்கள் ஃபூட்டோவர் பிரிட்ஜில் போங்க, அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் சுற்றி வந்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, அதில் போயிருங்க. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, 4 வந்து பார்த்திங்கன்னா பேரலல் தான். வந்து நீங்கள் 3லேருந்து பிளாட்ஃபார்ம் 4ல் உள்ள ட்ரெயினுக்கு போட் பண்ணிக்கலாம், 4ல் இருந்தாலும் 3ல் உள்ள ட்ரெயினுக்கு போட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3, 4ல் எந்த மாதிரி வண்டி வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது செங்கல்பட்டு பீச்லேருந்து செங்கல்பட்டு போகிற ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அதாவது மெமுலேயே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் 3, 4ல் தான் வரும். ஒரு சில நேரம் செங்கல்பட்டு போய் அதுலேருந்து அரக்கோணம் போகிற வழி ட்ரெயின்லாம் அதில் வரும் மக்களே. பிளாட்ஃபார்ம் 3, 4 பொறுத்தளவு ஒரே ஒரு கடை தான் இருக்கும் இங்கே. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கடை, அதாவது நம்ம பிளாட்ஃபார்ம் 1, 2ல் பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கினாலும் இந்த கடையில் வாங்கிக்கலாம். பிளாட்ஃபார்ம் 3, 4ல் பார்த்தீங்கன்னா இது பிளாட்ஃபார்ம் 5, 6 போகிறதுக்கான ஃபூட்டோவர் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட் இருக்கும். பட் ஆனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக வந்து இந்த 3, 4, 5, 6 போகிறதுக்கு இந்த ஃபூட்டோவர் பிரிட்ஜே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நல்லதும் கூட. இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5, 6க்கு வந்தாச்சு. 5, 6ல் பார்த்தீங்கன்னா கம்பன் சூப்பர் ஃபாஸ்ட். முன்னாடி வந்து இது கம்பன் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தது. தாம்பரம் டு காரைக்கால் ஓடிட்டு இருந்து இப்போ வந்து எம்எஸ்கேகே எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வண்டி வந்து 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4th பிளாட்ஃபார்ம் வந்து ஜெய்ஷித் எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிது மக்களே. ஸோ இப்போ தான், அதாவது அப்போ தான் வந்திருக்கு, ஜெய்ஷித்லேருந்து தாம்பரம் வந்திருக்கு, வந்து 4th பிளாட்ஃபார்மில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 5th பிளாட்ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி அரைவல், அதாவது சவுத்துலேருந்து வர வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5th பிளாட்ஃபார்மில் தான் அரைவ் பண்ணுறாங்க மக்களே. எல்லாத்தையும் வந்து 5th பிளாட்ஃபார்மில் வாங்குறாங்க. 6th பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு சில நேரம் சிலம்பு கிளம்பும், இல்லைனா இந்த எம்எஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பும். ஸோ இந்த மாதிரி வந்து அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் பிளாட்ஃபார்ம் 5, 6ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது. ஏன்னா வண்டி ஃபுல்லாக அரைவல் தானே, அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பேரலல் பிளாட்ஃபார்ம் தான் 7, 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக 7th பிளாட்ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் டிபார்ச்சர், சவுத்து போகிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா 7 தான். 8th பிளாட்ஃபார்ம் வந்து சிலம்பு, இங்கேருந்து அதாவது கிளம்புற வண்டிகள் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கேருந்து கிளம்புற வண்டிகள் யூஸ் ஆகும் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ் வண்டி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது செம்ம ரஷ்ஷில் ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பையன் கீழே விழுந்துட்டார், இப்படி தொங்கிட்டு போனவர்.
கீழே விழுந்த உடனே போலீஸ்காரங்க வண்டி நிப்பாட்டிட்டாங்க. உடனே வண்டி நிப்பாட்டி போலீஸ்காரங்கெல்லாம் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கவும் அந்த பையன் நல்ல வேளை வண்டிக்கு உள்ளே போகல மக்களே. அதாவது அந்த கல்லுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லுகள் மேலே தான் விழுந்துட்டார். உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. சேஃபாக தான் இருக்கார் அவர். ஸோ இதில் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 2 கடை இருக்குது இந்த இதில். ஸோ 2 கடையிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ரேட்டு தான். தண்ணி பாட்டில் 15 ரூபா அது மாதிரி தான், ஒரு நார்மலான அஃபோர்டபுளான ரேட்டு தான். பட் சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் வந்து சிலம்பு எக்ஸ்பிரஸ் நிற்கிது கிளம்புறதுக்காக. 9 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. அனந்தபுரி டிபார்ச்சர் ஆகுது பிளாட்ஃபார்ம் நம்பர் 7லேருந்து. அனந்தபுரி போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து பொதிகை டிபார்ச்சர். அதுவும் எல்லாமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 தான் மக்களே. ஸோ இப்போ அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 9, 10 இதுதான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் மக்களே. சூப்பராக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்மில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையுமே கிடையாது இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ கடைனா ஆக்சுவலாக கடைகள் கிடையாது, நார்மலாக வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து விற்றுட்டு வருவாங்க. அதாவது ஒரு தள்ளு வண்டி மாதிரி வச்சு அதில் வந்து ஃபுட்டு எல்லாமே விற்றுட்டு வருவாங்க. ஸோ இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல் வந்து ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாமே மகால் எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. மகால் எக்ஸ்பிரஸ் வந்து தாம்பரம்லேருந்து மதுரை வரையும் கிளம்புறதுக்காக இப்போ வரும் வண்டி. தள்ளு வண்டியில் வச்சு தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9, 10க்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே கொண்டு வருவாங்க மக்களே. இதுதான் தாம்பரம் ரயில் நிலையத்தை பற்றின ஃபுல் அப்டேட்டும் கூட. மக்களே, இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தாம்பரம் பிளாட்ஃபார்ம் பற்றி நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வர்றதுக்காக காத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் இன் டச் மக்களே. தேங்க்யூ.